தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/5/2024 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் உலகில் வாழும் பொழுது அனுதினமும் நமக்கு தேவைகள் ஏராளமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நாம் அதற்குரிய மனிதரை தேடி தேடி ஓடுவோம். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் உதவியை நாடி செல்லுவோம். ஆனால் அவர்கள் நினைத்தால் கூட அந்த உதவியை நமக்கு செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய இருதயத்தில் நம்மேல் ஒரு அன்பும் இந்த காரியத்தை நமக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் இருக்க வேண்டும். அந்த ஆர்வம் எங்கே இருந்து வருகிறது தெரியுமா? கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாம் நாடும் பொழுது கர்த்தர் அந்த மனிதரிடம் பேசி இந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு நம் மீது அன்பும் அனுதாபமும் ஏற்படுத்தி கொடுப்பாராம் என்று இந்த செய்தி மூலமாக கர்த்தர் தெளிவாக கூறுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரோ நீங்கள் உங்களுடைய காரியங்கள் வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்று உலக பிரகாரமான மனிதனை நாடி நாடி செல்கின்றனர் அல்லவா? அவர்களுடைய இருதயத்தை பதப்படுத்தி அவருடைய இருதயத்தில் அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஆகவே நீங்கள் இன்றிலிருந்து அப்படி அந்த மனிதனை தேடி செல்வதை விட்டுவிட்டு இதே அதிகாரத்தில் அந்த 11ஆம் வசனத்தில் அடுத்த இடத்தில் கர்த்தர் கூறுகின்றார், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகம் என்றால் என்ன? நாம் ஆலயத்தை தான் கர்த்தருடைய சமூகம் என்று கூறி அதில் அனுதினமும் அவரை ஜெபிக்க வேண்டும். அங்குதான் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் அளிப்பார் என்று நாம் அனைவரும் நினைத்து ஆலயத்தை தான் முதன்மைப்படுத்துகின்றோம். அதான் அவருடைய சமூகம் என்று உலக பிரகாரம் அனைவருமே நம்புகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சாதாரணமான மனிதனுடைய வீட்டில் காவல் கிடப்பதை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகமாகி அவருடைய ஆலயத்தில் காத்து கிடக்க வேண்டும். இப்பொழுது பார்த்தோம் என்றால் ஒரு ஊரில் எப்படியாவது ஒரு ஆலயம் இருக்கும். ஆனால் நாம் ஆலயத்திற்கு போறது எனக்கு நேரம் இல்லை என்று நம்முடைய அந்த உலக பிரகாரம் மனிதனை தேடி செல்கின்றோம். கர்த்தர் கூறுகின்றார், நான் உனக்கு நினைத்தால் மட்டுமே இந்த காரியம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். ஆகவே இன்றிலிருந்து எனது சமூகத்தை நாடி ஆலயத்திற்கு வா, உனது காரியத்தை நான் முழுமையாக பரிபூர்ணமாக நிறைவேறப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றிலிருந்து நாம் நம்முடைய காரியங்களுக்கு உலக பிரகாரம் மனிதனை நாடாமல் கர்த்தரை நாடுவோம். அவருடைய ஆலயத்திற்கு அனுதினமும் சென்று அவர் சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை ஊற்றுவோம். கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை எல்லாம் அவர் முழுமையாக பரிபூர்ணமாக நிறைவேற்றுவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்திகள் மூலமாக அப்பா நாங்கள் நன்கு உணர்ந்து கொண்டோம். உலக பிரகாரமான மனிதர்கள் பின்னால் அலைந்து அவருடைய சமூகத்தை நாடி அதனால் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அப்பா நீர் நினைத்தால் மட்டும்தான் அவருடைய மனசை மாற்றி அந்த காரியத்தை அவர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்க செய்ய முடியும் என்று நாங்கள் நன்கு உணர்ந்து கொண்டோம். அப்பா நாங்கள் இவ்வளவு நாளும் உலக பிரகாரமான அந்த காரியத்தை ஈடுபட்டதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம், மனம் வருந்துகின்றோம். அப்பா என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் நாம் இவ்வளவு நாளும் நம்முடைய காரியங்கள் தோல்விக்கு காரணம் நாம் இறைவனுடைய சமூகத்தில் காத்திருக்கவில்லை, அவரை நாடவில்லை என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அப்பா எங்கள் மேல் இறங்குங்க. எனக்கு நாங்கள் இன்றிலிருந்து யார் யாரெல்லாம் நாங்கள் உண்மது சமூகத்தில் வருவோம், உண்மை மட்டுமே நாடுவோம் என்று பொருத்தனை செய்கின்றார்களோ அவர்களையும் அவருடைய காரியத்தை முழுமையாக வாய்க்க பண்ணி அவர்களை சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.